அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு இந்த வீடியோல எங்களுடைய 11ஆம் ஆண்டு திருமண நாள் தாங்க பார்க்க போறோம். இப்ப நேரா தம்பிய ஈவினிங் டைம் கூட்டிட்டு கடைக்கு தாங்க வந்திருந்தேன். கல்யாண நாள் வருதுங்க. அதுக்கு வந்து எனக்கு ஒரு புது சாரி இருக்கு. ப்ளவுஸ் தச்சு வச்சிருக்கேன். அத்தை குடுத்தாங்க அந்த சாரி, சாமி சாரி அப்படின்ட்டு. நம்ம புதுசு போடுறப்ப வீட்டுக்காருக்கு புதுசு இல்லாட்டி எப்படிங்கிறனால ஒரு ஷர்ட் எடுக்கலான்ட்டு கடைக்கு வந்தேங்க. அப்படியே ஒரு பர்ஸும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறனால பர்ஸும் அவருக்கு வாங்கிட்டு, இது கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி குடுத்துக்கிட்டாலும் அது ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருக்குமே தவிர, நேச்சுரலா இருக்கவே இருக்காது. இது மாரி நாங்க குடுத்துக்கிட்டதும் இல்ல. ஆனா, இந்த தடவ நான் புதுசு போடுறப்ப அவருக்கு புதுசு இல்லாட்டி எப்படிங்கிறனால ஒரு சட்டை ஒண்ணு எடுத்திருந்தேங்க. அவரோட பர்ஸு ரொம்ப டேமேஜா இருந்துச்சு. மனுஷன் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பர்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து வஜ்ஜுக்கூட்டி தான் இது மாரி கிஃப்ட்டு பேப்பர்லாம் இருக்குமே, அவங்களே ரேப் பண்ணிட்டாங்க. சரி குழந்தைங்க ஆசை ஏன் தடுக்கலான்ட்டு பண்ணி அவங்க பீரோல ஒளிய வச்சு வஜ்ஜுக்குட்டிக்கு ரொம்ப ஆசை. இது மாரி சர்ப்ரைஸ் கிஃப்ட்டெல்லாம் ஒளிச்சு வைக்கணும், அவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்க ஸ்மைல் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி வஜ்ஜுமா உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்கள்ட்ட விட்டுட்டேன். நைட்டு அவங்க அப்பா இல்லைங்க. இல்லாட்டி உளறுவாயி நான் உளறி இருப்பேன். அவங்க அப்பா விடிய காலைல 3 மணிக்கு தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா ஆவணி மாதம் பால் காய்ச்சற வீடெல்லாம் நிறையா இருக்கனால நைட்டு பகலும் வேலை போயிட்டுருக்குங்க. 3 மணிக்கு வந்தனால நான் சொல்லலை. இல்லாட்டி கண்டிப்பாக உளறி இருப்பேன். எங்களுக்குள்ள இந்த சர்ப்ரைஸு கிஃப்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பர்ஸை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டேமேஜாக இருந்துச்சு அப்படிங்கிறனால. அதனால ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தேங்க. அந்த தம்பி நல்லா சர்ப்ரைஸாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் காலம்பர சூப்பரா கிளம்பியாச்சுங்க. நைட்டு 3 மணிக்கு வந்து தான் சொன்னாங்க, "நம்ம மாசாணியம்மன் கோயிலுக்கு போகலாம்ப்பா" அப்படிங்கிற மாரி. ஏன்னா அது வரைக்குமே நான் எந்த ஒரு ப்ரீ பிளானும் பண்ணலைங்க. ஏன்னா அவங்க விடிய விடிய வேலை பார்த்துட்டு வராங்க. விடிஞ்சு என்ன ஏதோ அன்னைக்கு டே எப்படி போதோ போட்டோம் அப்படிங்கிற மாரி தான் இருந்தேன். சரின்ட்டு கோவிலுக்கு காலையிலேயே கிளம்பி வந்தாச்சுங்க. நானும் எந்திரிச்சு விடிய காலையிலேயே சமையல்லாம் செஞ்சு பார்சல் பண்ணி எடுத்தாச்சு. போகிற வழியில சரி காலையில் இளநீ குடித்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறனால ஒரு இளநீ குடிச்சிட்டு அப்படியே இந்த பொள்ளாச்சி சைடு போனோம்னாங்க ஏரியா வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல தென்னை மரம், அப்புறம் இந்த காத்தாடி நிறையா இருக்கும். பார்க்குற பக்கமெல்லாம் மலைகள் பச்சை பசேர்னு ரொம்பவே ஹாப்பியாக அன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. நல்ல ஒரு பெரிய தோப்பு, பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு, அந்த ஒரு தோட்டத்தை பார்த்து காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தாச்சுங்க. செமையாக இருக்குது. அவங்க அப்பா நைட்டு 3 மணிக்கு வந்து தூங்குனாங்க. நான் எந்திரிச்சு சமையல் வேலையை பார்த்தேன். ஏன்னா போன தடவை மதுரைக்கு போனப்போ 2 நேரம் கடையில் சாப்பிட்டு வஜ்ஜுக்குட்டிக்கு சேரலை. பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வாமிட்டு டயரியான்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2 டேஸ் பக்கம் அவங்க ஸ்கூலுக்கே போகலை. அதனால் எவ்வளோ மெனக்கெட்டாலும் பரவாயில்லைன்ட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு தேவையானது சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா கடையில் சாப்பிட்டா சுத்தமாக சேர மாட்டேங்குது. அதனால் சப்பாத்தி போட்டு காலிஃப்ளவரில் குருமா வச்சு பழைய சாப்பாடு அவங்க அப்பா நைட்டு வரதுனால மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அது அப்படியே மோர் 2 சின்ன வெங்காயம் போட்டு தட்டி போட்டு கொண்டு வந்துட்டு பருப்பு பாயாசமும் சேமியாவும் மிக்ஸ் பண்ணி பாயாசம் தாங்க வச்சேன். வெல்லம் போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளாஸ்கில் இருக்கும், சூடாக அங்கங்கே நிற்கிறப்ப குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறனால ஃப்ளாஸ்க் நிறையா ஊற்றிட்டு வந்தாச்சு. அந்த தோட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து காலையில் சாப்பிட்டுட்டு பொறுமையாக அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கிளம்பணும். செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. எப்போவுமே திருமண நாள்னா மதுரைக்கு ஜாமான் வாங்க போவோங்க. அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் போன மாதிரி இருக்கும், பிஸ்னஸ்க்கு தேவையானது மாதிரி இருக்கும், கோவிலுக்கு போன மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால 2 in 1 தான் எப்போவுமே பிளான் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை சரி எங்கேயாச்சும் போய் இதுக்குன்னு தனியாக செலிப்ரேஷன் கல்யாண நாள் இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரிங்க. ஏன்னா தம்பி பிறந்து அவன் 3 மாதமாக இருக்கையிலேயே நான் என்னோடய வளையல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டனால மைண்ட் செட் பூரா இந்த வளையல் வியாபாரத்தில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே 2 மாதத்துக்கு கழிச்சு தீபாவளி வரனால சரின்ட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கும் கல்யாண நாள். பெருசாக இதுக்குன்னு ஒதுக்கி மெனக்கெட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா வெளியில் போகிறப்பயே பிஸ்னஸையும் பார்த்துட்டு அப்படியே அதுக்கு தேவையானதையும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்யாண நாள் செலிப்ரேஷன் தான் செம்ம சூப்பராக போச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் மாசாணியம்மன் கோவிலில் ரொம்ப கும்பலும் கம்மியும் கிடையாதுங்க, ரொம்ப அதிகமும் கிடையாது, மீடியமாக இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் போகிறப்ப கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் திரை மட்டும் போட்டுட்டாங்க. அப்புறம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் சூப்பராக அம்மனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. நான் சின்ன பிள்ளையா ஒரு 9வது படிக்கும்போது மாசாணியம்மன் கோயிலுக்கு அம்மாவோட வந்தேன். அதுக்கப்புறம் நானும் என் கணவரும் இதான் ஃபஸ்ட் டைமு மாசாணியம்மன் கோயிலுக்கு வரது. நானாவது சின்ன பிள்ளையில் வந்தேன், கணவர் அதுவும் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரதா சொன்னாங்க.
அம்மனை சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு, அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. பின்னாடி வந்து ஒரு ஆறு இருக்கு. அது எங்களுக்கு தெரியாது. அத்தை தான் சொன்னாங்க. சாமி கும்பிட்டு பின்னாடி ஒரு ஆறு இருக்கு. அங்கேயும் போய் கால் நனைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறனால, நல்லா ஆத்துல வந்து தண்ணி ரொம்ப கம்மியும் கிடையாது, அதிகமும் கிடையாதுங்க. சூப்பரா போயிட்டுருந்துச்சு. பக்கத்துலேயே அங்கே மொட்டை அடிச்சுட்டு, நம்ப இங்கே வந்து குளிச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாசாணி அம்மன் கோவில்ல உள்ள என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு டோக்கன் மாதிரி தராங்க. அத வாங்கிட்டு அந்த டோக்கன் ஃப்ரீ தாங்க. வர வழியில பார்க்கிங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரவங்கலாம் கேட்பாங்க இங்க. நம்ப இஷ்டம்னா அங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி கோவில் சார்பா பார்க்கிங்கே கோவில் பக்கத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்க. அங்க நம்ம வண்டிய போட்டுக்கலாம். ஏன்னா வரும்போது நெறைய பேர் வண்டி இங்க நிப்பாட்டுங்க, இங்க நிப்பாட்டுங்கன்னு பூஜை பொருள் வாங்குறதுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க இங்க. நம்ம இஷ்டம்னா அங்கேயும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசா போறவங்களுக்கு தெரியாதனால கோவில் பார்க்கிங் உள்ள அமைச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு அது தெரியாது. கோவிலுக்குள்ள போய் பார்க்கவும் தாங்க தெரியும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு தோணுச்சுங்க. இதுதாங்க அந்த கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங். கோவிலுக்கு பக்கத்திலேயே சேஃப்டியா இருக்கும். நாங்க ஒரு இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து சாய்பாபாங்க. நான் வெளியில் எங்கே கிளம்புனாலும் சரி, அவர் ஒரு காரில் இல்லாட்டி ஒரு 2 வீலரில் இல்லை ஒரு கடையோட போஸ்ட்லனாவது சாய்பாபாங்கிற ஃபோட்டோவையும் பேரையும் நான் பார்த்துருவேங்க. அப்படி பார்க்குறப்ப எனக்கு அவர் துணையாக இருக்கார், எல்லா காரியத்துக்கும் எனக்கு பக்கபலமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே இருக்குங்க. நான் வெளியில் கிளம்புறேன்னா வர வழியில் அவரை பூரா பார்ப்பேங்கிற நம்பிக்கையில் தாங்க நான் எப்போவுமே வெளியில் கிளம்புவேன். கோவிலில் சாமி கும்பிட்டு வெளியே செப்பல் போடலான்னு போடுறேன். நல்லா சாய்பாபா பாட்டு காதில் தேனா வந்து பாஞ்சிச்சு. பார்த்தா குட்டி டெம்போல அழகாக சாய்பாபா வந்திருந்தார். எனக்கு பார்க்கவும் ஒரு நிமிஷம் சன்னாயிருச்சு. கல்யாணம் ஆனதும் நினச்சேன், அவர் கோவில் ரூபத்தில் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தாருங்கிறது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹாப்பியோட அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு நேராக இப்போ ஆலியார் டேமுங்க. ஆலியார் டேமு எங்கள் வீட்டுக்கார் கேள்விப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் பழனியில் பல வருஷமாக வேலை செஞ்சவங்க. அந்த சரௌண்டிங்லாம் தெரியும். ரொம்ப நாள் ஆசையாம் ஆலியார் டேம் அப்படிங்கிறது. எனக்கு கூட கோவிலில் சாமி கும்பிட்டோம், வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. வச்சுக்குட்டி தான் ஆலியார் டேமு. இதோட இன்னொன்று என்னங்க, ஸ்பெஷலைட் ஒன்று இருக்குங்கிற மாதிரி டாப் ஸ்லீப்பு. ஆனமலையிலேருந்து 23 கிலோமீட்டர் தான். டாப் ஸ்லீப் வந்து 2 வீலரில் அலோடு கிடையாதுங்களாமா, ஒன்லி 4 வீலரில் மட்டும்தானாமா. சரின்னு ஆனமலையிலேருந்து ஆலியாருக்கு வந்து ரொம்ப 18 கிலோமீட்டர் தாங்க, ரொம்ப பக்கத்துலேயே இருக்கனால வந்து பார்த்தோம். நாங்களும் நிறைய டேமுக்கு போயிருக்கோம். இந்த டேமு பரப்பளவு ரொம்ப அதிகங்க, ரொம்ப பெருசு. வராமல் இருந்தால் மிஸ் பண்ணியிருப்போம் தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு செம்ம பிளேஸு இது. உள்ள என்ட்ரி டிக்கெட் ரூ. 5 தாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சு எப்படியும் வீடியோ, ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படிங்கிறனால கேமரான்னு கணக்கு பண்ணாமல் மொபைல் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ரூ. 10 தனியாக கட்டட வசூல் பண்ணுறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரிங்க, இப்போ நம்ம உள்ளே போய் டேமை சுற்றி பார்க்கலாம். உண்மையாலுமே டேம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த டேமையும் நம்ம நின்று பார்த்துட்டு தான் வர முடியும். ஆனால் இந்த ஆலியார் டேமில் இந்த வாய்க்கா மாதிரி போகிற இடத்துல நம்ம குளிச்சுக்கலாம், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், இறங்கிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கரெக்டான டைமுக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா தண்ணி அதிகமாகவும் இல்லை, வத்தி போயும் இல்லை, மீடியமான சைஸு. என்ஜாய் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் தான் சொல்லுவேன். எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கிட்டே தண்ணி அப்படியே கால் வச்சோடனே சும்மா ஐஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெது வெதுன்னு ஆயிருச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கும் அவருக்கும் சண்டையே வராதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. சின்ன சின்ன சண்டை வந்துட்டு தான் இருக்கும். காலையில் கூட என்னை கேட்காம நீ எதுக்கு ட்ரெஸ் எடுத்த, சட்டை எடுத்த, நான் உன்ட்ட கேட்டேனா, அப்போ உன்ட்ட காசு நிறையா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தார். சின்ன கான்வர்சேஷன் கூட காலையில் போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு தாங்க போகும். இதுதான் வாழ்க்கையோட அழகுனே நான் சொல்லுவேன். அதெல்லாம் உரிமையோடு கேட்டுக்கிறதாங்க. அந்த டேம் பக்கத்தில் விளையாடுறதுக்கு கிட்ஸுக்கு நிறையா ப்ளே இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து அமௌண்ட்டு கட்டி நம்ம விளையாடுறதாங்க. இப்போ டேமுக்கு மேலே போகலாங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப கீழேயும் வியூ சூப்பராக இருந்துச்சு. மேலே போய் பார்க்குறப்ப தென்னை மரமும் அவ்வளோ இதாக பெருசு பெருசாக இருந்துச்சு. அதுக்கும் மேலே நம்ம டேமில் இருக்கிற மாதிரி அந்த வியூ எடுத்திருக்கேன். நீங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டேமை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கீங்க. இந்த டேமுக்கு அடுத்து தான் வால்பாறையும் இருக்குது. மேலே போய் பார்த்தா அந்த வியூவுமே செம்ம சூப்பராக தெரிஞ்சிச்சுங்க. இயற்கைனா நமக்கு சொல்லவே வேண்டாம், கொல்ல பிரியம், அலாதி ஆர்வம். இது ஃபுல்லாக இயற்கை வளம் நிறைஞ்சது மட்டும்தான். எனக்கு
புடவையோ, நகையோ எந்த ஒரு பொருளும் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் இருக்காது. இது மாரி ஒரு வெளிய கூட்டிட்டு போனாவே போதுங்க. அவ்ளோ ஹாப்பி ஆயிருவேன். இந்த காலத்துக்கு எல்லாம் பணம், காசு, நகை, நட்டு அதுதான் தேவைப்படுங்குவாங்க. இந்த இயற்கையெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. ஆனா வந்து நமக்கு எது பிடிக்குமோ அதுதாங்க நமக்கு வந்து இஷ்டமா இருக்கும். சத்தியமா உண்மையாலுமே எனக்கு இந்த மாரி இதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தலைகீழா வீடியோ எடுத்திருக்கேன். அது கூட தெரியல. ஆனா அழகா தான் இருந்துச்சு. நல்ல அந்த டேம் அந்த எத பத்தி நினைக்காம அந்த ஒரு ஒரு நொடியும் நல்லா என்ஜாய் பண்ணி அன்னைக்கு டே வந்து ரொம்ப ரிலாக்ஸா போச்சுங்க. எங்க அம்மா வீட்ல இருக்கிறப்பலாம் ஊர் எல்லைய கூட தாண்டாதவ இன்னைக்கு ஆழியாறு வரைக்கும் வந்திருக்கேன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. அப்பலாம் வந்து அம்மா வீட்ல இருக்கும்போதெல்லாம் இந்த கோவில் குளத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அதுவும் ஒரு வேண்டுதல் அப்டின்னா தான். அந்த வேண்டுதல்ல வந்து அந்த ஒரு நேரம் கடையில சாப்பிட்டாவே பெரிய அபூர்வமா இருக்குங்க. எல்லாருமே சமையல் செஞ்சு அந்த புளியோதரை, தக்காளி சாதம் தான் கட்டி எடுத்துட்டு போவோம். அதையும் தவிர்க்க முடியாத நிலைமையில கடையில சாப்பிட்டா, அது பெரிய விஷயமாகும். இப்ப ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அதுவே லைஃப்ல பழகிருச்சு. வெளியிலேன்னு வந்தாவே ரிலாக்ஸா கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு, நல்லா ஒரு ஒரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி நல்லா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிற மாரி ஆயிப்போச்சுங்க. எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து இன்னைக்கு வந்து டேமா ஊர் ஊரா சுற்றி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா வீடு, வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, ஸ்கூலு அப்படி இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இடத்தையும் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்குங்க. தம்பி ஒரு அழகா ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சாங்க. அது அப்படியே தம்பிக்கிட்ட வந்துச்சுங்க. அத தம்பி அப்படியே எடுத்தான். என் கையில வச்சு அத அப்படியே பறக்க விட்டாச்சுங்க. இந்த டேமோட ஷட்டர்லாம் போய் பார்க்க முடியல. ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே பக்கத்துல மட்டும் போய் நின்னு ஒரு வியூ எடுத்துட்டு, மாங்காய், அப்புறம் அந்த பாயாசம் வரும்போது 2 சமோசாலாம் வாங்கிட்டு வந்தோங்க. லைட்டா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி டேம்ல உட்காந்து அதையும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்ப கீழ இறங்கியாச்சு. என்னடா வீட்டுக்காரர் உத்து உத்து பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தா, வேட்டைக்காரன்புதூர் கால்வாய் மடை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது என்னமோ ஒரு ஊரோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் கீழ வந்தா இயற்கைக்கு பஞ்சமே இல்ல. கொள்ள அழகு. அவ்ளோ இதா இருந்துச்சு. எந்தெந்த ஆங்கிள்லாம் நின்னு எப்படிலாம் போஸ் குடுத்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ, அத பூரா எடுத்து தள்ளியாச்சு. பாகுபாடே பார்க்காம, அந்த செம்பருத்தி பூவ பறிச்சு, அதில ஒரு சினிமாட்டிக்கான ஒரு ரீலே நடந்துச்சுங்க. அதெல்லாம் சினிமாக்கு தான் செட் ஆகும். நிஜ வாழ்க்கைக்கு செட் ஆகாது. நம்மளும் என்னதான் பண்ணி பார்த்தாலும் ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாவே எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. இருந்தாலும் பரவால்ல அப்படிங்கிற மாரி சும்மா பறிச்சு குடுத்து அத என் தலையிலேயே வச்சு விட்டுட்டாங்க. இந்த செம்பருத்தி பூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப வந்து பக்கத்துல ஒரு அழகான கால்வாய். இதில இறங்கி எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் இறங்கலாம் இறங்குனா, எனக்கு இடுப்புக்கு ஓரளவுக்கு கம்மியா அந்த அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க. ஜில்னஸ் பயங்கரமா இருந்துச்சு. தெரியாத்தனமா இறங்கிட்டோம் தான் கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணேன். கண்ல பயம் தெரியுது, வெளியில சிரிப்பு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். என் ஃபேஸ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஃபேஸ் மட்டும் வீக்குங்கிற மாதிரி, எப்பா எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிருங்கிற மாரி ரொம்ப பயந்துட்டேங்க. லைட்டா இறங்குனது போக போக ஆழம் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு. தளம் தாங்க. இருந்தாலும் தண்ணி நெறையா போகும்போது லைட்டா பயமா இருந்துச்சு. சரின்ட்டு மல்லு கட்டி 2 பேத்தையும் இழுத்து அவங்க அப்பா கொண்டு வந்து ஒரு வழியா கரைய சேர்த்திட்டாரு. ஒரு அழகான பாடல் வரி, "இருவரின் ரசனைகள் இணைந்ததே இல்லை" அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிக்கிறது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் ஃபேமிலின்னு வரப்ப நாங்கள் 2 பேரும் ஒரே திராஸில் நிற்க வச்சா சேம் அப்படி தாங்க நிற்போம். நிறையா விஷயங்கள் எனக்காக அவர் விட்டு கொடுக்குறதும், அவருக்காக நான் விட்டு கொடுக்குறதும், ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதே எங்களோட உறவுக்கு வந்து மிகப்பெரிய பலங்க. 2 வீட்டு சைடும் ஏதாவது ஒன்று மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணி போகிறனால மட்டுமே எங்களுக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மிக அதிகமாச்சுங்க. இதே வந்து சில வருடங்களுக்கெல்லாம் முன்புலாம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை, தொட்டதுக்கெல்லாம் சண்டை. இப்படிலாம் நினச்சி பார்த்தா அதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம சண்டை போட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு அப்படிலாம் நடந்துக்கிட்டோன்னு இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுவோங்க. வாழ்க்கையே இப்போ சில காலமாக டோட்டலாக மாறிடுச்சு. யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் பெரிய ஞானி மாதிரி, பெரிய தியாகி மாதிரி, விடு பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து பக்குவமாகறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லுவேன். இப்போ வந்து யார் என்ன பேசினாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல், எனக்கு என்ன தேவையோ, எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணால் லைஃப் நல்லா இருக்குமோங்கிற மாதிரி இப்போ நான் மூவ் பண்ணி போயிட்டுருக்கேங்க. என்னோடய வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட இந்த கல்யாண நாள் அன்று நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.